அவதார் ஃபயர் அண்ட் டேஷ். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்கெல்லாம் வந்து ஒரு கேங்கு இந்த இயற்கையில் வாழக்கூடிய ஒரு நாவி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எரிமலையில் வாழக்கூடிய ஒரு கேங் இருக்காங்க, அவங்க ஒரு நாவி. அப்படி அவங்களுக்கு இந்த இயற்கை இதெல்லாம் வந்து பிடிக்காது, எப்போவுமே கோவத்தோட கடுகடுன்னு இருப்பாங்க. அப்படி இந்த ரெண்டு கேங்குக்கும் ஆகாது. அப்படி இதுக்கு நடுவில் இந்த படத்தோட வில்லன் உள்ளுக்குள்ளே வந்து இந்த ஸ்பைடர் அப்படின்னு ஒரு பையன் இருக்கால, இந்த மனுஷ பையன், அவனால் இந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணுற இந்த மாஸ்க் இல்லாமல் அந்த பையனால் அந்த உலகத்தில் வாழ முடியுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோட வில்லன் வந்து அப்போ பூமியில் இருக்கிற எல்லா மனுஷங்களையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தா, அதாவது இந்த உலகத்தில் கொண்டு வந்தா அவங்களாலேயும் வாழ முடியும் இல்லையா அப்படின்னா அவர் வந்து இந்த எரிமலையில் வாழக்கூடிய இந்த நாவியோட கை கோத்து இந்த மாதிரி இந்த நாவிகளை, அதாவது ஹீரோ ஹீரோயினோட கேங் எல்லாரையும் அழிக்க முயற்சி பண்ணுறாரு. அப்படி இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ நம்மளாம் எப்படி ஒரு சில பேர் இந்த டைரக்டருக்காக பார்க்க போவோம், அவர் வந்து அந்த படத்தை நல்லா எடுத்திருக்காரு அதனால் இந்த படமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி போவோம். அப்படி ஒரு சில பேர் வந்து விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக போவாங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து இந்த ரிவ்யூலாம் கேட்டு கதை நல்லா இருந்தால் போய் பார்க்கலாம், அதில் யார் நடித்தா யார் டைரக்டர் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் கேமரான் மட்டும்தான். அதாவது இப்போ இந்த அவதார் பார்ட் 1 பார்ட் 2லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஜேம்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான விஷுவல்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார் இந்த படங்களில். அதே மாதிரி இந்த அவதார் ஃபயர் அண்ட் டேஷில் இந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் தேட்டருக்கு போய் படத்தை பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பயங்கரமான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷுவல்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். அதுலேயும் இந்த படம் வந்து ஒரு 3 மணி நேரம் கிட்ட ரன் ஆகுது. ஆனால் அந்த 3 மணி நேரம் எப்படி போச்சு அப்படின்னே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு செம சூப்பரான ஒரு சுவாரஸ்யமாக போர் அடிக்காமல் லேக் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவதார் படம்னாலே அது எல்லாமே நிறைய ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும், மைனஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இதுவரை. இந்த படத்தில் நான் ஒரு சின்னதாக ஒரு மைனஸ் அப்படின்னு பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ட்ரைலரில் மொத்த கதையும் காமிச்சிருப்பாங்க, அது மட்டும்தான். அதாவது நம்ம இதுக்கப்புறமாவது இந்த அவதார் பார்ட் 4 ஏதாவது ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்கள்ல, எந்த நாளில் அதை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். தேவையில்லாமல் இந்த ட்ரைலரை பார்த்துட்டு படத்தை எதுக்காக போய் பார்க்கணும் இல்லையா. அதாவது ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமும் படம் பார்க்க நல்லா இருந்துச்சு, இருந்தாலும் இந்த ட்ரைலர் பார்க்காம படத்தை போய் டைரெக்டாக பார்க்கும்போது அது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. அதனால தான் சொல்லிக்கிறேன், வேறு லெவலில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான படம். அதுலேயும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள், ஓடிடியில் பார்க்குற படம் இல்லை. ஓடிடியில் படத்தை பார்த்தாலும் நல்லா இருக்காது.